அரித்தங்கம், இதுதான் நீ வேலை செய்யற ஆபீஸாடா? ரொம்ப நல்லா இருக்குதுடா. இதுனடா இவ்வளவு பெரிய மிக்ஸி, ஒரு 1000 பேத்துக்கு சட்னி அடிக்கலாம் போல. மா அது மிக்ஸி இல்லம்மா, காஃபி மேக்கர். நீ போய் பட்டனை தட்டினா அதே காஃபி கொடுத்துரும். காபி மெஷினா? ஏண்டா இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல ஒருத்தனை காப்பி ஓட தெரியாதா? இந்தாமா நீ பொண்ணு தானே, உனக்கு காப்பி ஓட தெரியாதா? மா அவங்க ஹெச்ஆர்மா. ஹெச்ஆர்னா காப்பி ஓட மாட்டாளா? பொண்ணே இங்க வா, நான் உனக்கு காப்பி ஓட சொல்லி தரேன். நாளையில இருந்து எல்லாத்துக்கும் கரெக்டா காப்பி ஓட கொடுக்கணும். வா. சாரி மேம். மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. அதுக்கு இப்ப நொச்சுங்கிற. நான் அம்மா, நீ மூடிட்டு நில்லு, எங்களுக்கு தெரியும். இது என்னடா அது? ஏசி ஃபேன் லைட் எல்லாம் எல்லா பக்கம் எரிஞ்சிட்டு இருக்குது. கரண்ட் பில் யார் கட்டுறது? நீ அந்த கும்பி ஆப் பண்ண, இந்த கும்பி ஆப் பண்ற. இதெல்லாம் ஆபீஸ் காசுமா, அவங்க கொடுத்துப்பாங்கம்மா. நீ கொஞ்ச நேரம் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு இருமா. சரிடா, நான் வாயை மூடிக்கிறேன். ஆமா, போன வாரம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறக்கு உனக்கு யாரோ லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்ல, யார் அவன்? அவனை கூப்பிடு. நல்லா நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டா எனக்கு மனசே அடங்கும். ஏன் அவனை குடும்ப கூட்டி இல்லையா? கோயில் குளமெல்லாம் போக மாட்டானா? அது மேனேஜர்மா, இப்படி சத்தம் போட்டு பேசினா எனக்கு வேலையே போயிருமா. உன்னை கூட்டு வந்து சரியான தொல்லையா போச்சு. இதுக்கு நான் வீட்லயே சிவன் உட்காந்து சீரியல் பார்த்துருப்பேன். இங்க கூட்டு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி என்ன எடுத்து பேசி அசிங்கப்படுத்துறியா? இங்க பாரு, ஒருத்த வேலை பார்க்கறானா பாரு, எல்லாம் கம்ப்யூட்டர்ல படம் தான் பார்த்துருக்கானுங்க. கம்ப்யூட்டர்ல படம்லாம் பார்க்கலாமா? கம்ப்யூட்டர்ல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கம்ப்யூட்டர்ல மட்டும் ஏதோ படம் ஓடுது. எம்மாடி என்ன படம் பாக்குற? படம் இல்ல ஆண்டி. பொண்ணு நல்லா லட்சணமா இருக்காளே, நம்ம அரிக்கு பேசி முடிச்சிட வேண்டியதான். எம்மாடி நீங்க என்ன ஆளுங்க? அமைதியா வாமா.